நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றங்களில் தாக்கலாகும் மிக முக்கியமான வழக்குகள் குறித்து பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜர் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த தெருநாய் வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பேசப்பட்டு வருது. சமூக வலைதளங்களே நிறைய பேர் தெருநாய்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசிட்டு வராங்க. குறிப்பா இதை நீதிமன்றமும் அரசும் எப்படி பார்க்கிறது? சட்டம் இந்த தெருநாய் விஷயத்தை எப்படி பார்க்குது? ஆக்சுவலி இது நாய்கள் ஆதி காலத்திலிருந்தே பாருங்களேன், இந்த வேட்டை செய்யும்போது நாய்கள் கூடவே இருக்கும். அது ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய ஒன்று நன்றியுள்ள பிராணியா சொல்றாங்க, எல்லாமே செய்கிறாங்க. வீட்டில் வளர்க்குறதெல்லாம் அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 140 கோடி மக்கள் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மக்களுக்கு இந்த நாய்கள் கூட்டம் கம்மியா பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்த்தா நிச்சயமாக கம்மி. ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், சும்மாகிற புள்ளிங்களெல்லாம் கடிச்சு வச்சுது. 1885 ஒரு சின்ன பையனை கடிக்குது. 1885 லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க பேரு. அவர் தான் சயின்டிஸ்டாக இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் தான் இந்த மருந்து கண்டுபிடிக்கிற ரேபிஸ்ன்றது இருக்கு. அது இன்றைய தேதிக்கு வந்துடும். இப்போ 2025 1885 2025 வந்தா இந்த நாய்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய சாதாரண பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறதுனா நேரடியாக நடந்து போகலாம். பயத்தோடு நடந்து போனால் எது என்ன நடக்குன்னே தெரியாது. இதில் ரமேஷ்னு ஒருத்தர் தான் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை போடுறாரு. அவர் என்னன்னா, இந்த மாதிரி ஒடிசாக்காரர், ஒரிசாக்காரர் இங்கே வேலை செய்ய வந்தவர். அவர் 35 வயசு தான். அவரை போட்டு கடிச்சு அவரை கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரேபிஸ் நோய் அந்த ஐசோலேட் பண்ணுறாங்க. அந்த வார்டே தனியாக தனிமைப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இறந்து போறாரு. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது மதுரை நீதிமன்றத்தில். அங்க ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் பெஞ்சில் இது வருது. இது சம்பந்தமாக ஆல்ரெடி தேர் இஸ் எ கேஸ் இன் சுப்ரீம் கோர்ட்டு, உச்ச நீதிமன்றத்திலே இருக்கு. அதனால இந்த கேஸை நான் அந்த பக்கம் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க ஆல்ரெடி பர்திவாலா அண்டு ஆர் மகாதேவன், நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து எலிவேட் ஆகி போனவர் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள். இவங்க 2 பேர் வரலாற்று பதிவு மிக்க நிறைய விஷயங்கள் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக இது மெயின்டைன் பண்ணணும்ல, நீங்கள் கவர்மெண்ட்டு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. சும்மா என்ஜிஓன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. மெனாஸ் இருக்குது, பயம், கிலி, அந்த மாதிரி இருக்குது. நான் தெருவில் நடமாடவே முடியல. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன். நான் ஒரு தடவை பாம்பேக்கு போயிருக்கும்போது இந்த இதில் இருக்கும்போது ஒருத்தர் நாயை கூப்பிட்டு வர்றாரு. அந்த நாய்க்கு வாய் போட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த நாய் பேச முடியாது. அதுக்கப்புறம் அது கடிக்க முடியாது. ஆமாம், பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே போகிறதுன்னு கழிவு போகுது. அந்த கழிவை 2 பேர் அந்த ஒரு நாயை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் சுலபமாக சொன்னால் பாத்ரூம் போகுது. அந்த கழிவை எடுப்பதற்கு ஒருத்தர் பிளாஸ்டிக் கவர் ஒன்று போட்டுனா எடுத்து ஒரு பையில் போட்டுன்னு வர்றாரு பின்னாடியே. பாருங்க, அப்படிலாம் இருக்கு எங்க பாம்பேல. நான் சொல்றது மேபி 2020-21 இருக்கு. இப்போ அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆனா டெல்லியில எக்கச்சக்கமான நாய், ஒரே நாய்ஸ். அந்த இடத்துல இதை பத்தி ஒரு பிரச்சனை வரும்போது ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் பர்திவாலா அவர்களும் இதை நேரடியாக இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து அந்த ஹோம்ல சேர்க்கணும். தெருநாயை 3 விஷயம் பண்ணணும். ஒன்று டிவார்மிங், வயிற்றுல இருக்கிற புழுக்கெல்லாம் எடுக்கணும்னா பேதி கொடுக்கணும். அப்புறம் வேக்சினேஷன், தடுப்பூசி வேக்சினேஷன் சொல்றோம். நம்ம கூட வேக்சினேஷன் போடணுன்றோம்ல, அந்த மாதிரி போடணும்னு சொல்றாங்க. கடைசியாக ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அதாவது இனிமேல் அடுத்த குழந்தைய பெற்றுக்காத மாதிரி, நாய் குட்டி போடாத மாதிரி கருத்தடை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் செய்து எடுத்துன்னு போயிட்டு அந்த எங்கெல்லாம் வளர்க்குறாங்களோ அதுக்கு ஒரு ஹோம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல 2 பேர் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஜட்ஜஸ் சேர்ந்து கொடுத்தது. ஆனால் அதை போஸ்ட் பண்ணி வைக்கிறோம்,
நிறுத்தி வைக்கிறோம், ஃபைனல் ஆர்டர் வில் பி பாஸ். ஏன் சார் இல்ல போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற பக்கம் போராட்டங்களாலும் சமூக வலைதளங்களாலும் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க நாய்கள் ஆர்வலர்கள், நாய்கள் மேல அக்கறை கொண்டவர்கள். அதுதாங்க அந்த 3 பேர் 2 பேர் ஜட்ஜி சொன்னாங்களா. அப்புறம் அந்த அதே சுப்ரீம் கோர்ட்ல 3 பேர், விக்ரம்நாத், தத்தா, அந்த அஞ்சாரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, சந்தீப் தத்தான்னு சொல்லி. இந்த 3 ஜட்ஜஸ் வந்து இந்த 2 ஜட்ஜஸ் விட பெரிய ஜட்ஜஸ் இல்லையா. இந்த 3 பேர்ன்றது பெருசு பெஞ்ச், 3 பேர் கொண்ட அமர்வு. இந்த அமர்வுல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து யார் ஒன்னாலும் நாய் வளர்க்கலாம், கொள்ளலாம், அதுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதை செய்துட்டு அவங்க சாப்பாடு ஊட்டணுமா ஊட்டலாம், அது ஒரு பக்கமா ஊட்டுங்க, ஒரு பக்கமா ஊட்டுங்க. சாப்பாடு ஊட்டுறதுலேயே நிறைய சிக்கல் இருக்குங்க சார். ஆமா நிச்சயமாக இருக்கும். இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து திருவான்மியூர்ல ஒரு 20 நாய்களை வளர்க்குறாங்க. கரெக்டா 6 o'clock ஆச்சுன்னா நேரா அந்த இதுக்கு வந்துடுது, அப்பார்ட்மெண்ட்ல சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்று தூங்குது, ஒன்று 1க்கு போகுது, ஒன்று 2க்கு போகுது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதே அப்பார்ட்மெண்ட்ல பண்ணுது. இது இந்த அம்மா வந்து கழுவி எடுக்கணும்ல, எடுக்கிறது இல்லை. இந்த அம்மா சோறு மாத்திரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மீண்டு சோறு, மீரா சோறு, சாப்பிட்ட சப்பாத்தி, நாய்க்கு செட் ஆகுற சோறு, ஏதோ ஒன்று செய்துறாங்க. இப்போ இவங்க கொடுக்கறது வந்து சரியானு கேட்டா மற்ற எல்லா அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது சரியா. இதுக்கு நாங்க ஃபீனிக்ஸ் மனிதர்கள்ல ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணோம் சார், கலா அப்படின்னு வட சென்னையில இருக்கிறாங்க. ஆமா, அவங்க தெருநாய்கள் எல்லாம் இது மாதிரி பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது, அடிபட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு காப்பகம் மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல ஒரு ஷெல்டர் போட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பா பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களை இன்டர்வியூ பண்றப்போ எங்களுக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், அவங்க இதுக்கு ஒரு சேவையாவே பண்ணாங்க. ஆமா, இந்த சேவையை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் வந்து கண்டக்டர், ரிட்டையர்டு. இந்த அம்மா வந்து சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இந்த அம்மா நகைங்களெல்லாம் எடுத்து போய் பேங்க்ல வச்சுட்டு லோன் வாங்கி இந்த நாய்க்குட்டிங்களை காப்பாத்துறாங்கன்னு தெரிய வருது. தட் இஸ் ஆல் ரைட். அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாவே இருக்கட்டும், ஒரு சேவை மனப்பான்மையில இருக்கக்கூடியது. அது வந்து நடுத்தெருவுக்கு வந்து குறைக்குது, அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்கிலீஷ்ல வந்து POO பூ அப்படின்னா கழிவு, அந்த மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு அது பாட்டுக்கு காலை தூக்கிட்டு போய் நேர்க்கணும். இப்போ இவன் பைக் வச்சிருக்கிறனோ, சைக்கிள் வச்சிருக்கணும், அல்லது கார் வச்சிருக்கிறனோ, இது ஒரு மனிதர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் இல்லை சார், எல்லாருக்குமான. கரெக்ட், வெரி ரைட். அது வந்து நீங்க வந்து 6 அறிவு படைத்த மனிதர்கள் ஒரு மாதிரி வாழணும்னு விரும்புறாங்க. 5 அறிவு படைத்த நாய்களோ, நரிகளோ, அல்லது கோழி, கொக்கோ ஏதோ ஒண்ணு வந்து அது வேற மாதிரி லிவிங். ஆனா இது தனிமைப்படுத்த வேண்டுமா இல்லையான்றதுதான் பெரிய கேள்வி சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அந்த தனிமைப்படுத்துறது அவசியமா இல்லையான்னு கேட்கும்போது 3 பெஞ்சஸ், அதாவது 3 சேர்ந்த ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா மெடிசனும் கொடுங்க, எல்லா இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்றதும் பண்ணிடுங்க, அதே மாதிரி வேக்சினேஷன் பண்றதையும் பண்ணுங்க, எல்லாத்தையும் டிவார்மிங் எல்லாம் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல வந்து எடுத்துன்னு வந்து அவங்கவுங்க தெருவில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அகைன் பயம் வரத்தான் செய்யும். சார் முதல்ல இது மாதிரி பண்றதுக்கே எவ்வளவு செலவாகும்? இது யார் செலவு பண்ணுவா சார்? ஒரு நாய் இந்த ஒரு மனிதனை கடித்து விட்டால் அவனுக்கு வந்து இந்த முதுகெலும்பு இருக்குல்ல, அதுல இன்ஜெக்ஷன் பண்ணும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒன்று வந்து 6,000 to 7,000 ரூபாய். அந்த மாதிரி ஒடிசாக்காரனுக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல. செத்து போயிட்டானே. இந்த நாய் கடிச்சதுக்காக அவன் சாக வேண்டிய அவசியம். நிறைய குழந்தைகளும் இறந்துருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பைக்ல போகும்போது இந்த மாதிரி நாய் குறுக்கல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இறப்பு, ஒரு மனித இறப்பு வந்து மனித இறப்பு தான் பெரிய விஷயமாக கருதப்படுகிறது தென் நாய் நரியை விட, இல்லையா? அப்படின்னும் போது நாய்களை கட்டுப்படுத்த வேண்டியது மிக 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 அவசியம். அவங்க தனியா வச்சுக்கிறாங்க அல்லது இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த செக்ஷன் 291 அப்படின்ற அமைப்பு இருக்கு. அதுல வந்து அவங்கவுங்க நாய்களை அவங்கவுங்க வீட்டில் வளர்த்துக்கணும். பெசன் நகர் பீச்ல பக்கத்துல இருக்கிற 2 பங்களால ஒரு பங்களால நாய் வளர்க்குது ஒரு அம்மா. பக்கத்து வீட்டுல அட்வொகேட் இருக்காரு. 5:30 மணிக்கு இந்த நாய் வந்து தினமும் குறைக்குது, அவரால் தூங்கவே முடியதில்லை. அது ராத்திரி 11 மணி வரைக்கும் குறைக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது சரி பார்த்துக்கலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. பட் இது எல்லா காலமும் என்னுடைய லைஃப் லாங்ல இதை நான் சந்திக்கணுமா? என்னுடைய சொந்த வீடு
எனக்கு சொந்த வீடு. நான் எல்லா காலமும் அந்த அம்மா வந்து வாடகைக்கு வந்த அந்த அம்மா வந்து 2 நாயை வளர்க்குது. அவங்க விருப்பமா இருக்கட்டும். பட் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கே! அப்படின்றது தான் பெரிய முக்கியமான கேள்வியாக இருக்கு. எனவே ஒவ்வொரு மனிதரும் இனிமேல் நாய் வளர்க்கறதா இருந்தா, அவங்க லைசென்ஸ் வாங்கியிருக்கணும். ம். அதுக்கான பாதுகாப்பா என்னென்ன போணும். நான் சொன்னேன் டிவார்மிங், வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன் எல்லாம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம நாயை அவங்களே பத்திரமா வச்சுக்கணும். பக்கத்து வீட்ல போயிட்டு பூ போறேன், போறேன்னுலாம் சொல்லக்கூடாது. ம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகேவா இருக்கும். ஏன்னா அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. அது இவன இழுத்துன்னு போற நாயெல்லாம் இருக்குல்ல, அதாவது கூட கூட்டின்னு போறவன இழுத்துன்னு போற நாயெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுன்றதுனால, இந்த கட்டுக்குள் அடங்கிய நாயா இருந்தனா செய்யலாம். ம். இல்லன்னா தனியா ஒரு ஓரமா ஒதுக்கி ஒரு வீட்ல அதுக்குன்னு ஹோம்ஸ் இருக்கு கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெரிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தடை செய்வது செய்தா அவங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய்க்கு கருத்தடை செய்தா 3000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு 10 நாயை கூட்டின்னு போறாங்க என்ஜிஓஸ், நான் அரசு சாரா நிறுவனங்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கூட்டின்னு போறாங்க. ஒரு 3 நாய்க்கு ஒரு அந்த கட் பண்றாங்கன்னு வைங்க, ஒரு கீரல் போட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னா ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 7 நாய்க்கு ஒரு கீரல் மாத்திரம் இருக்கா, நான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓ, அது 21,000 ரூபாய் அவங்களுக்கு மிச்சமாயிடுதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு ஊழல். ஸோ இந்த மாதிரி என்ஜிஓ செய்யுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சும்மா இருந்ததுன்னா மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அதனால் கவர்மெண்டே நீ செய்யி அப்படின்னு சொல்றது தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டம். எனவே அதுக்கு தகுந்தாப்புல கவர்மெண்ட் வந்து ஹேஸ் டு டேக் நெசசரி ஆக்ஷன் அப்படின்றது தான் இதனுடைய தீர்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் வந்து விக்ரம் நாத் அவர்கள் தான் இந்த 3 பெஞ்சில் சொன்னவர். அந்த லவர்ஸ், டாக் லவர்ஸ்லாம் கொடி தூக்குனாங்களே பிளாக்காட்டு, அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ஆசீர்வதித்தார்கள், பிளஸ் பண்ணாங்க. நாயும் கூட பிளஸ் பண்ணுச்சு. ஏதோ கத்தி இருக்கும் பொழுது வா வான்னு நாய் கத்துச்சு. நாயெல்லாம் கூட கத்தி இருக்கு, என்னை பாராட்டி இருக்கிறது, எல்லாம் கடவுளுக்கு போட்டோம்னு அவர் சொல்றாருன்னு வைங்க. பட் மனிதனுக்கு போறது என்னன்றது தான் இப்போ முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த மாதிரி சம்பந்தமா இருக்கக்கூடியவர்கள் தே ஹாவ் டு டேக் வெரி 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 மச் கேர். சரி, இப்போ நாயா குழந்தைகள் பாதுகாப்பா அப்படின்னு வந்து நிக்குது சார். ஆமா, குழந்தைகள் பாதுகாப்பு தானே முக்கியம். அதான் நான் சொன்னேன், 6 அறிவு படைத்த மனிதனுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நியதியாக இருக்கிறது. அதுக்காக அந்த குழந்தைய காவு கொடுத்துட்டு ஒரு நாயை காப்பாற்ற வேண்டிய அவசியமான நோ, இட் கேனாட் பி அக்செப்டட். அதுக்கேத்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் இருக்கிறது. இது சம்பந்தமாக திரும்ப இப்போ பேசுவாங்க பார்லிமெண்ட்ல இருந்து. நம்ம ஓகே சார். எஸ், ஐயோ என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டு போறானே, தற்கொலை முயற்சி எடுத்திருக்காருன்னு கார்ல தூக்கி போட்டுன்னு ஒரே ஓட்டமா இருந்தா கார்ல ஓட்டமாக கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு வராங்க. ஸ்பீடா போறாரு, கண்ணு மண்ணு தெரியாம போறாரு. போகும்போது பைக்காரங்களை 2 பேரை ஒரு தட்டுறாரு. நடந்து போற ஒரு 3 பேரை வந்து ஒரு இடி இடிக்கிறாரு. இதுல அந்த 3 பேர் இடிச்சார் இல்லையா, நடந்து போயிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த 3 உயிர் போயிருக்கு சார். 3 உயிர் போயிருக்கு. இவருக்கு வந்து தண்டனை 1 வருஷம் கொடுக்குறாங்க.